Hello everyone, welcome back to our channel. It's me Satya. இன்னைக்கு நம்ம சேனல்ல French fry எப்படி வீட்ல செய்ய போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். நிறைய பேருக்கு French fry எப்படி வீட்ல செய்யறது அப்படிங்கிறது தெரியும். ஆனா அதை எப்படி ஃப்ரீஸ் பண்ணி ரெடிமேடா வீட்ல எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது, அதை எப்போ நமக்கு தேவைப்படுதோ ஃப்ரை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல காட்டிருக்கேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. Now let's get into the video. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய பொட்டேட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல கடையில் விற்கிற மாதிரி நல்ல பெருசாக வரும் ஃப்ரைஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது தோலெல்லாம் சீவிட்டு 2 ஃப்ரண்ட் சைடையும் நான் வந்து கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம நல்லா கட் பண்ணும்போது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு அந்த ஷேப் வரும். இப்போது இந்த பொட்டேட்டோவை நல்லா பாட்டாக வந்து கட் பண்ணிக்க போகிறோம். அப்போ தான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோட அந்த ஷேப் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டான ஷேப்க்கு வந்துடுச்சு. இப்போது நம்ம எல்லா பொட்டேட்டோஸையும் வந்து அந்த ஷேப்க்கு கட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை தண்ணியில் சேர்க்க போகிறோம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஊற வைக்க போகிறோம். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து நம்ம பொட்டேட்டோவில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு நம்ம பொரிக்கும் போது இந்த பொட்டேட்டோவை பொரிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த தண்ணியில் எப்படி ஸ்டார்ச் இறங்கியிருக்குன்ட்டு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஹாட் வாட்டர், அதாவது ரொம்ப கொதிக்கணும் தண்ணி அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடாக இருந்தாலே போதும். இந்த ஹாட் வாட்டரில் நான் 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸ் வேக வைக்க போகிறோம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இந்த சுடு தண்ணியில் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து அதுலேருந்து எடுத்து நம்ம இப்போ பேட் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபுல்லாக எடுக்க போகிறோம். அப்படி தண்ணி நல்லா வந்து பேட் ட்ரை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. அடுத்து நம்ம பேட்ரை பண்ண பிறகு அதை ஒரு கண்டெய்னரில் மாற்றி நான் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த பொட்டேட்டோ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக நான் அதை உள்ளே போட்டு ஷேக் பண்ணிக்கிறேன். அடுத்து இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு சிப்லாக் பேக் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இப்போது இந்த ப்ராசஸ் வரைக்கும் நம்ம முடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இது அப்படியே ஃப்ரீசரில் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் தேவையோ அப்போது வந்து நீங்கள் எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வந்து 1 வீக் வரைக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சிப்லாக் போட்டு. இப்போ நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை 1 ஹவர் கழிச்சு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டோம். ஸோ இப்போது வெளில எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஃப்ரீஸ் ஆகி ரொம்ப விரைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ ரெடியாக வந்து நம்ம உடனே வந்து வானலில் எண்ணெயை வச்சு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம் இல்லையா, அதை வந்து 2 தடவை நம்ம வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வரும், கொஞ்சம் கோல்டன் கலராகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னா இப்படி தான் வந்து சாஃப்டாகவே இருக்கும். ஸோ நம்ம டபுள் ஃப்ரை பண்ணும்போது தான் வந்து நம்மளுக்கு நல்ல அந்த கோல்டன் கலரில் நல்ல வெள்ளை கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அது எவ்வளோ வந்து ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்ல சூடெல்லாம் போன பிறகு திரும்பி நம்ம இப்போ வானலில் போட்டு நல்ல பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துக்கிறோம். அப்போ தான் வந்து நம்ம ஃப்ரைஸ் எல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபைனலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரையில் ஒரு பிஞ்ச் சால்ட் ப்ளஸ் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மழைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஸ்பைஸியாக ஏதாச்சும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரைஸை நீங்கள் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. எப்போ வேணும் அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.